வெல்கம் டு அகரன் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, அதாவது ஹிஸ்ட்ரியில் சிலபஸ் காப்பியில் எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள். ஃபஸ்ட்டு சிந்திச்சமணி நாகரிகம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்திச்சமணி நாகரிகம். இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் காப்பியில் அழகு 3 இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 மார்க்குக்கு மேலே இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் 3ல் மட்டும்தான் 10 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7, 8ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு, பெண்களின் பங்கு, 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற அமைப்புலையும் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே வருங்க. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 20 கொஸ்டினுக்கு பக்கமாக வரும். ஓகேங்களா? அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழில் 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 15லேருந்து 18 வரைக்கும் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த அமைப்பில் தான் நம்ம அதிகமாக படிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ், 2வது மேக்ஸு, 3வது ஹிஸ்ட்ரி, 4வது பாலிட்டி. ஓகேவா? 4வது பாலிட்டி. இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அழகு 3ல் தான் இந்த டாபிக் இருக்கு. இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம். மொத்தம் 10 மார்க்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் சிலபஸ் காப்பியில் சிந்திச்சமணி நாகரிகம். 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஓகேங்களா சிந்திச்சமணி நாகரிகம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சமணி நாகரிகம் 9வது புக்கில் பண்டை நாகரிகம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது புக்கில் பண்டை இந்திய தொடக்கம் முதல் சிந்திச்சமணி நாகரிகம் வரை 11வது புக்கில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் ஓகேங்களா சிந்திச்சமணி நாகரிகம் இருக்கு. அப்போ இந்த 4 புக்கில் இந்த சிந்திச்சமணி நாகரிகம் டாபிக் இருக்கு. ஒன்று 6வது புக்கு, 9வது புக்கு, 11வது புக்கு, 11வது எத்திக்ஸ் புக்கில் 4 புக்கில் இந்த சிந்திச்சமணி நாகரிகம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா குப்தர்கள். அடுத்த டாபிக் குப்தர்கள். குப்தர்கள் பார்த்தீங்கன்னா 6வதுல டேம் 3ல பேரரசினுடைய காலம் குப்தர் அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது புக்கில் குப்தர்கள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான். ஓகேங்களா? அடுத்து டெல்லி சுல்தான் 7வது புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டெல்லி சுல்தான் இருக்கு. 11வது புக்கில் அரோபியர் துருக்கியர் வரியில இந்த டெல்லி சுல்தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு 7வது புக்கில் டேம் 2ல முகலாய பேரரசு இருக்கு. 11வது புக்கில் முகலாய பேரரசு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் 7வது புக்கில் டேம் 2ல மராத்தியர் மற்றும் பேசுவர்களினுடைய எழுச்சி அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு. மராத்தியர்கள் மறுபடியும் 11வது புக்கில் மராத்தியர் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாமினி விஜயநகர பேரரசு. ஓகேங்களா? அது 7வதுல டேம் 2ல இருக்கு. 11வது புக்லேயே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள். அதே 6வது புக்கில் டேம் 3ல பண்டைய கால தமிழக சமூக பண்பாடு சங்க காலம் வரை இருக்கு. அதே 6வதுல டேம் 3ல தென்னிந்திய அரசர்கள். 7வது டேம் 1ல தென்னிந்திய புதிய அரசர்கள் பிற்கால சோழர்கள் அப்படிங்கிற டாபிக்ல இந்த தென்னிந்திய அரசர்கள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறுல ஓகேங்களா 7th புக்கில் டேம் 3ல தமிழ்நாட்டின் கலை கட்டிடக்கலைகள் இருக்கு. 11வது புக்கில் பிற்கால சோழரும் பாண்டியர் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து தென்னிந்திய வரலாறு 2. 9th புக்கில் ஓகேங்களா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஒன்று இருக்கு. 11வது புக்கில் தென்னிந்தியாவின் பண்பாடும் வளர்ச்சியும் இருக்கு. அதே 11வது புக்கில் தென்னிந்தியாவின் சமுதாயம் உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர் வருகைன்னு பார்த்தீங்கன்னா 6வது டேர்ம்ல ஓகேங்களா குடியரசுத் தலைவரிலிருந்து பேரரசு வரை. 8th புக்கில் ஐரோப்பியர் வருகை. 8th புக்கில் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. 11வது புக்கில் ஐரோப்பியர் வருகை. இந்த 4 புக்கில் ஐரோப்பியர் வருகை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். 8th புக்கில் மக்களின் புரட்சி. 10th புக்கில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதே 11வது புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு 3 புக்கில் இருக்கு இந்த டாபிக். அடுத்தது தேசிய இயக்கம். ஓகேங்களா? 10th புத்தகத்தில் காலனி இயக்கத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசிய இயக்கத்தின் தோற்றமும். அதே மாதிரி 12வது புக்கில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி. 12வது புக்கில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும்.
அடுத்து பார்த்தீங்க அழகு 6ல் இருக்கு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக, அரசியல் இயக்கங்கள். இதில் பாருங்க 20 மார்க் இருக்கு. இதில் 20 மார்க் இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்ல 10 மார்க்கு, இதில் 20 மார்க்கு. இதில் திருக்குறள்லாம் கொஞ்சம் ஆட் சேர்த்ததுனால 20 சேர்த்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம், அதாவது மேக்ஸுக்கு அப்புறம் அதிக கொஸ்டின் ஹிஸ்ட்ரிக்கு தான். ஓகேங்களா? பாருங்க, இந்திய தேசிய இயக்கம் 2 12வது புக்கில் இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் உலக போரின் தாக்கம். 12வது புக்கில் ஏகாபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களின் புரட்சிக்கார தேசியவாதத்தினுடைய காலம். அதே 12வது புக்கில் தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். அடுத்து பாருங்க ஆங்கிலேயர் ஆட்சி. 11வது புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். 8th புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சியின் நகர்ப்புற மாற்றங்கள். 8th புக்கில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி, ரொம்ப முக்கியமானது 8th புக்கில். இன்னொரு 8th புக்கில் பார்த்தீங்கன்னா அதே 8th புக்கில் இந்திய தொழிலகங்களும் வளர்ச்சியும். அதே 8th புக்கில் கிராம சமூக வாழ்க்கை முறையும். 8th புக்கில் ரொம்ப முக்கியமான பாடலாக இருக்கு. பாருங்க 8th காலங்கள் தோற்றமும் இந்திய பெண்களினுடைய நிலையம். ஓகேங்களா? இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 டாபிக்கும் 8th புக்கில் இருக்குது ஆங்கிலேயர் ஆட்சியில். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கு. 11வது புக்கில் பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவின் பக்தி இயக்கம்னு இருக்கு. அதே 11வது புக்கில் நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற டாபிக்லையும் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ 3 டாபிக் இருக்கு 10th புக்கில். +1ல் 2 டாபிக் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி காலம். காந்தி காலம் பார்த்தீங்கன்னா 10th புக்கில். ஓகேங்களா? தேசியம். ஓகேங்களா? காந்தி காலம் அப்படின்னு இருக்கு. +2 புக்கில் 12வது புக்கில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவாகிறதுனா மக்களை ஒன்றிணைத்த அப்படிங்கிற டாபிக்லேயே இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை மற்றும் சமூக போராட்டம். ஓகேங்களா? 10th புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். அதே 10th புக்கில் தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம் அண்டு மறுகட்ட அமைப்பு. ஓகேங்களா? இது 12th புக்கில் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம். அதே 12வது புக்கத்தில் காலனியத்திற்கு பிரச்சனையான இந்தியாவின் மறுகட்டமைப்பு. அதே 12th புக்கில் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒருங்கிணைப்பு எதிர்ப்பு நோக்கங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்குது? ஹிஸ்ட்ரியில் சிலபஸ் காப்பி. இந்த சிலபஸ் காப்பியில் இருக்கிறத நம்ம கவர் ஆகிற வரைக்கும் படிச்சிங்கன்னா நமக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 18 to 20 கொஸ்டின் நமக்கு ஹிஸ்ட்ரியில் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த சிலபஸ் காப்பி எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.